இன்றைக்கும் ஒரு சிறப்பான தரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்றதை நம்ம போய் இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நாம் போகிறதும் டிரான்ஸ்கிங், அதுவும் டிரான்ஸ்கிங் இதில் தான் போகிறோம். இந்த பஸ் ட்ராவல் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ட்ராவலில் டிரான்ஸ்கிங்கில் நம்ம தேனி வரைக்கும் போகிறோங்க. தேனிக்கு போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்கிங் ட்ராவல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போமா. இந்த டிரான்ஸ்கிங் சர்வீஸ் பார்த்தோன்னா சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் எல்லா ஏரியாஸும் தமிழ்நாட்டில் கவர் பண்ணிடுறாங்க. மதுரை ரூட்டில் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, கொடைக்கானல் இந்த பக்கமும் போகிறாங்க, ஊட்டி பக்கமும் போகிறாங்க. டிரான்ஸ்கிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் லைக் கிங்குன்னு போட்டிருக்காங்கல்ல அவங்க மோட்டோ. உண்மையாக சொல்ல போனோன்னா அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதே ட்ராவல் லைக் ஒரு கிங் மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம விரைவில் பார்ப்போம் வாங்க. கோயம்பேட்டிலேருந்து கிளம்பியாச்சு. போரூர் டோல் வந்தாச்சுங்க. ஆனால் சரியான டிராஃபிக். போரூர் ஏரி பஸ்ஸு ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டுன்றனால போரூர் டோல் தாண்டதுக்கு கொஞ்சம் டிலே அடிச்சு நவுத்திட்டு போகிறாரு டிரைவர். கிரசன்ட் காலேஜ் கிளாம்பாக்கம் வந்தாச்சு, வண்டலூர். ஒன் ஹவர் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம கிளாம்பாக்கத்தில் இருக்கோம். கிளாம்பாக்கத்தில் இந்த டிரான்ஸ்கிங்கோட அந்த பிளாட்ஃபார்மில் பக்கத்துலேயே பார்த்தோம்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கிளாம்பாக்கமில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் காட்டியிருப்பேன். இன்றைக்கி அக்டோபர் 1 இந்த வீடியோ எடுக்கிற நாள் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌடாக இருக்குது. மேபி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவுன்றனால நெக்ஸ்ட் டே, அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவ் எடுத்தோன்னா ஒரு வீக்கெண்டோடு அப்படியே சேர்த்து 4-5 டேஸ் லீவ் வருமா என்னன்றது தெரியல. க்ரௌட்ஸ் எல்லாம் நல்லா நிறையவே இருக்குது. இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கிளாம்பாக்கத்தில் ஒரு 5 minutes பிரேக்கு தான். இந்த பிரேக்கை முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம கிளம்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி திருச்சி சமயபுரம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். இது வரைக்குமே நல்ல டிராஃபிக்கோடு வந்தோம். பட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ட்ராவல் லைக் எ கிங் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம். கிளம்பியாச்சுங்க. காலைல கரெக்டாக 6:30ங்க. ஆக்சுவலி டைம் பார்த்தது என்னன்னு பார்த்தோம்னா வர வேண்டிய டைம் வந்து 6:15. பட் ஆனால் ரீச் ஆன டைம் எப்படின்னு பார்த்தோன்னா 6:40. இது நடுவில் என்ன ஒரு இஷ்யூனா ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் இருந்துச்சு. ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு மோரோவர் நம்ம கிளாம்பாக்கத்தில் வரும்போதும் சரி
2-3 இடத்துல டிராஃபிக் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் வந்து டிலே ஆகிடுச்சு. மற்றபடி குறை சொல்ல முடியாத எப்போதும் போல் டிரான்ஸ்கிங்கில் வந்து ட்ராவல் லைக் கிங்குன்ற மாதிரியே ஒரு ட்ராவல் தான் அது. நீங்கள் டிரான்ஸ்கிங்கில் வரணும்னா டெஃபினட்டாக கிவ் இட் அ ஷாட், கிவ் இட் அ ட்ரை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். காஸ்ட்டுக்கு பெனிஃபிட்டு தான் இந்த டிரான்ஸ்கிங் ட்ராவல்.